சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 22/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. தித்தி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி இரவு 8:17 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் இரவு 1:49 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கிம்ஸ்துகுணம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:04 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன இஷ்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்க்கலாம். யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு, அதாவது இந்த அக்னிஹோத்திரிகள்னு சொல்லுவா இல்லையா, அவர்களுக்குரிய விசேஷமான காலமாக இந்த காலமானது, இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக தரிச ஸ்தாலி பாக்கம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். இந்த உபாசனத்தை தொடர்ந்து செய்து வருபவர்கள் இன்றைய தினம் அந்த ஸ்தாலி பாக்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் செய்வார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கோவர்தன பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. கார்த்திக சுத்த பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதாவது சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய இந்த கார்த்திக மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கந்த சஷ்டி உற்சவ ஆரம்பம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக அருகிலுள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு சென்று அந்த கந்த சஷ்டி விழாவிலே கலந்து கொள்ள வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:03 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:42 சந்திர உதயம் என்பது காலை 6:27 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6:22 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:25 முதல் காலை 6:04 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 11:53 முதல் மதியம் 1:20 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:31 முதல் 8:58 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:25 முதல் 11:53 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:26 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12:16 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு பஞ்சாங்க ரீதியான ஒரு தகவலாகவும் பார்க்கலாம். சந்திரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி கேள்வி கேட்டிருக்கா. அவளுடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குளிகை கால நிர்ணயம், குளிகையினுடைய கால நிர்ணயம் பண்றா இல்லையா, இந்த நேரத்துலதான் குளிகை வர்றதுன்னு சொல்றாலே, இந்த கால நிர்ணயம் மற்றும் அந்த குளிகையினுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஒரு குளிகை அப்படின்னு சொல்லி வந்தா அந்த குளிகனினுடைய கால நிர்ணயத்தை எப்படி செய்ய வேண்டும் சொன்னா நம்ம எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். குளிகன் அப்படிங்கிறவர் ஒரு சனியினுடைய குமாரனாக நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன. நம்ம ஒரு தகவலா நம்ம பார்க்கணும்னா குளிகன் அப்படிங்கிறவர் ஒரு சனியினுடைய குமாரன், சனிபுத்திரனாகவே பார்க்கப்படுகிறார். ஆக அந்த சனிக்கிழமை நாளை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியது. அந்த சனிக்கிழமை நாள்ல பார்த்தோம்னா காலையில சூரிய உதயத்திலிருந்து, நான் சொல்றது தோராயமாக அந்த சூரிய உதயத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய 1.5 மணி நேர காலம் என்பது
குளிகையினுடைய கால அளவாக பார்க்கப்படுகிறது. இது எக்ஸாக்டா 1.5 மணி நேரம்ங்கிறது வர்றதில்லை. வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் அந்த மாதிரி எக்ஸாக்டா 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது வரும். இதுல எப்படி சார் இந்த கால நிர்ணயத்தை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நவ கிரகங்கள் 7 கிரகங்களுக்குமே, அதாவது உண்மை கோள்கள்னு சொல்றோம் இல்லையா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த எல்லா கோள்களுக்குமே தலா ஒரு 1.5 மணி நேரத்தை பிரித்து கொடுத்து விடுகிறார்கள். மற்றும் மிச்சம் இருக்கக்கூடிய இன்னொரு 1.5 மணி நேரம் தான் இந்த ராகுவும் கேத்துவும் எடுத்துக்கொள்கிறார்கள். அதைத்தான் ராகு காலம்ங்கிற பேர்ல மென்ஷன் பண்றோம். இது பகல் பொழுதினுடைய அளவு அப்படிங்கிறது மிகச் சரியாக 12 மணி நேரம் இருக்கும் பொழுதுதான். 12 மணி நேரம் இருக்கும் பொழுது இந்த 8 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கும் பொழுது, ராகு கேத்துக்கும் சேர்த்து ஒன்னா வச்சுக்கோங்க, 8 பார்ட்டா அதை பிரிக்கும் பொழுது 1.5 மணி நேரம்ங்கிறது வந்துடுறது. நமக்கு கால அளவுல ஒரு வித்தியாசம்ங்கிறது வரும் பொழுது, உதாரணத்திற்கு இன்றைக்கு பார்த்தோம்னா ஒரு ராகு காலம்ங்கிறது மதியம் 11:53 1:20 வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா, சரியாக 1 மணி நேரம் 27 நிமிஷம் தான் வர்றதுன்னு சொன்னா, அந்த பகல் பொழுதினுடைய அளவு என்பது இங்கே குறைவாக இருக்கிறது. பகல் பொழுதினுடைய அளவினை 8 பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்தை ஒவ்வொரு கிரகத்துக்கு கொடுத்துடுறார். இப்படி ஒவ்வொரு நாளுமே சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் என்பது, அதாவது சனியினுடைய துணைக்கோளாகிய அந்த குளிகன்னு சொல்றா இல்லையா, டைட்டன் இங்கிலீஷ்ல சொல்லுவா, அந்த குளிகனினுடைய கால நேரமாக இந்த நேரமானது பார்க்கப்படுகிறது. இதை எப்படி சார் நான் ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொன்னா, ஒரு பகல் பொழுதுங்கிறது ஒரு 12 மணி நேரம் இருக்கு. சரியாக அன்றைய தேதியில காலையில 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுதுன்னு சொன்னா, சனிக்கிழமை காலையில 6:07 குளிகனினுடைய காலம்னு கொடுத்திருப்பா. அது அப்படியே தலைகீழ வர வேண்டியது. காலையில 6:07 சனிக்கிழமை, அப்படியே சனி, வெள்ளி, வியாழன், புதன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செவ்வாய், திங்கள், ஞாயிறுன்னு சொல்லிட்டு தலைகீழ போட்டுட்டே வந்தோம்னா அப்படியே கூட்டிக் கொண்டே வர வேண்டியது. சனிக்கிழமையில காலையில 6:07 ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, வெள்ளிக்கிழமையில 7:09, வியாழக்கிழமையில 9:10, புதன்கிழமையில 10:12, செவ்வாய்க்கிழமையில 12:01, அப்படியே திங்கட்கிழமையில பார்த்தோம்னா 1:03, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா 3:04 அப்படின்னு சொல்லி 3:04 குளிகையினுடைய கால அளவாக அந்த டைம் டேபிள் அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுட்டே வர வேண்டியது. சனி, வெள்ளி, வியாழன் நம்ம மனசுல வச்சுட்டோம்னா அதை வச்சுட்டே கூட்டிகிட்டே வரலாம். சனிக்கிழமை 6:07 சொன்னா, வெள்ளிக்கிழமை 7:09, வியாழக்கிழமை 9:10, புதன்கிழமை 10:12, அப்படியே செவ்வாய்க்கிழமை 12:01, திங்கட்கிழமை 1:03, அப்படியே ஞாயிற்றுக்கிழமை 3:04 சொல்லி குளிகையினுடைய கால அளவு இப்படித்தான் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார்கள். சரி சார், அதனுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, அந்த குளிகை நேரத்திலே எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த நிகழ்வானது அவர்கள் வீட்டிலே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றார். அதனால்தான் குளிகை எப்ப பார்ப்பான்னு சொன்னா, ஒரு வீட்டுல ஒரு அபர கர்மாவினை துவக்கும் பொழுது, அதாவது ஒரு சாவு அப்படின்னு வரும்பொழுது அந்த பிண ஊர்வலம்ங்கிறத துவக்குறாங்க இல்லையா, அந்த நேரத்துல துவக்க கூடாது. குளிகையினுடைய கால அளவினை மட்டும்தான் கணக்கிலே பார்ப்பார்கள். அங்கே ராகு காலமோ யமகண்டமோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சவ ஊர்வலம் என்பதை துவக்கும் பொழுது அங்கே குளிகனினுடைய அளவினை பார்ப்பார்கள். கண்டிப்பாக அங்கு குளிகையை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர ராகு காலம் யமகண்டம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எந்த ஒரு நிகழ்வினை செய்தாலும் அந்த இல்லத்திலே தொடர்ந்து அது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த குளிகையினுடைய மகத்துவமாக, முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம்னு சொன்னா தாராளமாக குளிகையினுடைய அந்த நேரத்திலே செய்யலாம். தொடர்ந்து அந்த வீட்டுல எல்லாரும் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டே இருப்பான்னு அர்த்தம். நிறைய பேர் இது தவறா புரிஞ்சுட்டு என்ன பண்றான்னு சொன்னா, குளிகை டைம்ல கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒருத்தன் குளிகை நேரத்துல கல்யாணம் பண்ணான்னு சொன்னா அவன் மறுபடியும் கல்யாணத்தை பண்ணிட்டே இருப்பாங்கிற மாதிரி தவறான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி புரிஞ்சுக்கலாமே. குளிகை நேரத்துல ஒருவருடைய சவ ஊர்வலத்தை துவக்க கூடாது அப்படின்னு சொன்னா அவரேவா திரும்பி செத்துக்கிட்டே இருக்க போறாரு? அந்த வீட்டுல செத்தவனே மறுபடியும் சாவ போறது இல்லையே. ஏற்கனவே ஒருவர் இறந்து விட்டார்னு சொன்னா மறுபடி அந்த வீட்டிலே துக்ககரமான சம்பவங்கள், இது போன்ற இறப்புகள், வேறொரு மனிதர் இறந்து விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் குளிகை நேரத்திலே அந்த சவ ஊர்வலத்தை துவக்காதீங்கன்னு சொன்னா. இதே நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னா தொடர்ந்து அந்த வீட்டுல கல்யாண விஷயங்கள், அதாவது நம்ம வீட்டுலன்னு சொன்னா நம்முடைய பங்காளிகள் இல்லத்திலே இருக்கலாம், அல்லது அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்து தம்பிக்கும் அந்த வீட்டுல கல்யாணம் ஆகும் தானே அர்த்தம். ஒருத்தனுக்கே திரும்ப கல்யாணம் ஆகும்னு அர்த்தம் கிடையாது என்பதையும்
புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு சொன்னா அந்த வீட்டிலே இருக்க மற்றவர்களும் தொடர்ந்து ப்ராப்பர்ட்டியா வாங்கிட்டு இருப்பான் தான் அர்த்தம். இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருவருக்கே மறுபடியும் மறுபடியும் அது போன்ற சம்பவங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆக குளிகை காலத்திலே தாராளமாக வீட்டிலே திருமணத்தை நடத்தலாம். அப்படி ஒரு கல்யாண விஷயம்ங்கிறது வீட்டுல பண்ணும் பொழுது அவருடைய பங்காளிகளுடைய இல்லத்திலும் சரி, அவர்கள் வீட்டிலே கூட தொடர்ந்து திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குளிகை, அதாவது சனி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சனி எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் ஸ்திரத்தன்மையோடு கொடுத்து விடுவார் அல்லவா. நிரந்தரத்தன்மை என்பது சனியிடத்திலே உண்டு. குளிகை காலத்துல போய் ஒருத்தர் ஒரு வேலையில ஜாயின் பண்றான்னு சொன்னா அந்த வேலையிலே அவனுக்கு நிரந்தரம் என்பது இருக்கும். நிரந்தரமாக அதே பணியிலேயே தொடர்ந்து கொண்டிருப்பார். இப்போ ஒருத்தர் புதுசா வேலைக்கு போறான்னு சொன்னா அந்த வேலை அவனுக்கு பிடிக்காம போறான், அந்த வேலையிலிருந்து அவன் சீக்கிரம் மாறணும்னு நினைச்சா அப்போ குளிகை காலத்துல ஜாயின் பண்ண தேவையில்லை. ஆனா ஒரு ஹையர் போஸ்டிங், இந்த மாதிரி பணி என் பையனுக்கு எப்பயும் பர்மனண்டா இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக அந்த நேரத்திலே அந்த குளிகை நேரத்தினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. அதே மாதிரி புதுசா ஒரு வியாபாரத்தை துவக்கிறோம்னு சொன்னா அந்த வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தை கூட குளிகை நேரத்திலே தாராளமாக துவக்கலாம். நிரந்தரமாக அந்த தொழிலானது அந்த பிள்ளைக்கு அமைந்துவிடும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.